ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னிலேருந்து ஒரு சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போயிடலாம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீன்லேயே ஒரு பெரிய மாலை காட்டுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கு. அப்படியே வெளியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. சும்மா மாசாக வந்து காரில் இறங்கிட்டுருக்கான். ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா அங்கே ஏதாவது டஸ்ட் இருக்கா அப்படி இப்படின்னு டிஷ்யூ பேப்பர்லாம் வச்சு செக் பண்ணி பார்த்துட்ருக்கான். ஸோ ரொம்பவே க்ளீனான பர்ஃபெக்டான ஒரு ஆள் போல். அப்போ பார்த்தீங்கன்னா மேலேருந்து இந்த இறகு இருக்கும்ல, அது பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்துட்டுருக்கு. ஸோ இதை அந்த எம்ப்ளாயீஸ் எல்லோரும் பார்க்குறாங்க. அவங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. ஐயோ இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அப்போது ஒருத்தவர் பார்த்தீங்கன்னா அதை போயிட்டு அப்படியே எகிரி குதிச்சு பிடிச்சிட்ருக்காரு. ஹீரோ வந்து கேட்குறா, அம்மா என்னாச்சு அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, அது ஃபைட்டிங் 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 அப்படின்ற மாதிரி கத்திகிட்ருக்கான். ஓ அப்படியா, சரி சரி அப்படின்ட்டு அவன் வாட்டில் அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீன் அண்ட் பர்ஃபெக்டான ஒரு ஆள். முக்கியமாக இவங்கிட்ட பொய் சொல்லவே கூடாது. பொய் சொன்னால் இவனுக்கு பிடிக்காது. பொய் சொன்னாங்க அப்படின்னா இவனுக்கு பார்த்தீங்கன்னா அவனோட உடம்புல சில அலர்ஜி மாதிரிலாம் சில விஷயங்கள் வந்து உண்டாகுது. ஸோ கேட்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. அதே சமயம் ஹீரோயினை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் வந்துட்டுருக்கா. அப்போ ஒரு அங்கிள் பார்த்தீங்கன்னா காலை போட்டு சொரிஞ்சிட்டே இருக்காரு. ஸோ அந்த ஷூ சாக்ஸ் எல்லாமே கழட்டும் போது ஒரு ஸ்மெல் வரும்ல, அது பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே வருது. ரொம்பவே டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு வந்து சொல்கிறா, சார் இந்த மாதிரி பண்ணாதீங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஸ்மெல்லாக வருது அப்படின்னு. நான் என்ன பண்ணுறதுமா, என் கால் வந்து அரிக்குது, அப்போ சொரிய தானே முடியும் அப்படின்ட்டு. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு தான் இருக்கா. கிளாஸில் ஒயின்லாம் ஊற்றிட்டு வந்து அப்படியே தட்டிக்கு கீழே விழுகிற மாதிரி அந்த அங்கிள் மேலே கொட்டி விட்டுறா. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா என்னவா பண்ணுற அப்படின்ட்டு கத்துறாரு. ஐயோ அங்கிள் சாரி, மன்னிச்சு என்னை மன்னிச்சு, நான் தெரியாமல் கொட்டிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா வாஷ்ரூமுக்கு போயிடறாரு, இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு. அந்த நேரம் இவ பார்த்தீங்கன்னா இவளோட லிப்ஸ்டிக்கை எடுத்து அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சிடுறா. இதை பார்த்தீங்கன்னா ஒரு வாண்டு பார்க்குது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நோ கத்தக்கூடாது, மெதுவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. ஸோ அந்த அங்கிள் பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே தெரியாமல் உட்காந்துடுறாரு. ஸோ கொஞ்ச நேரத்தில் ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆயிடுது. ஸோ எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. அந்த அங்கிள் பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசிட்டு வந்துட்டுருக்காரு. சுற்றி இருக்கிற எல்லோரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிரிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அவரோட பேக் சைடில் ஃபுல்லாக அந்த லிப்ஸ்டிக் கரையாக இருக்குது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கிள் உங்களுக்கு பீரியட்ஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்ட்டு போகிறா. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரே இதாக போயிடுச்சு. ஐயோன்னு பேக் சைடில் இதை வச்சு மறைச்சிட்டே போயிட்டுருக்காரு. இதுக்கப்புறம் ஹீரோவை காட்டுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஈவெண்ட் ஒன்று நடக்க போகுது போல். ஸோ அதுக்கான விஷயங்கள் கரெக்டாக நடக்குதா அப்படின்றத தான் பார்த்துட்ருக்கான். அதாவது இந்த ஆன்லைன் வெப்சைட் இருக்கும் இல்லையா, ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த வெப்சைட்டை தான் லான்ச் பண்ண போகிறாங்க போல். அதுக்கான விஷயங்கள் தான் நடந்துகிட்ருக்கு. ஹீரோவோட பக்கத்தில் இருக்கார்ல, அவர் வந்து ஹீரோவோட பிஏ தான். ஸோ நம்ம பிஏனே வச்சுக்கலாம். ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், அம்மா ஜின்னை கரெக்டாக வந்துட்டு இந்த இடத்துக்கு கூட்டுவாங்க, அவன் இல்லை அப்படின்னா இந்த ஷோவே வந்து சொதப்பிடும் அப்படின்ட்டு. ஓகே பாஸ், எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, ஏன்னா செக்யூரிட்டிஸ் எல்லாம் டைட்டாக இருக்குது, அவங்க தம்பினால் வெளியே போகவே முடியாது அப்படின்ட்டு. ஸோ அப்படியே அந்த தம்பியை தான் காட்டுறாங்க. அவன் பார்த்திங்கன்னா மாறு வேஷத்தில், அதாவது ஷர்ட் போட்டு கீழே வந்துட்டு ஸ்கர்ட் மாதிரிலாம் போட்டு ஏதோ ஆஃப்ரிக்கன்கார மாதிரி கெட்டப்லாம் போட்டு வந்துட்டுருக்கான். ஸோ நல்லா தான் போயிட்டுருக்கு. அப்போ ஒருத்தவர் ட்ராலி ஒன்றா தள்ளிட்டு வராரு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த துண்டு மாட்டி கீழே கலண்டுருது. ஸோ இதை அங்கே நிற்கிற செக்யூரிட்டிஸ் எல்லாம் பார்த்துறாங்க. ஐயோ அது நம்ம ஜின்னு சார் தான், பிடிங்க அப்படின்ட்டு 2 செக்யூரிட்டி கார்டு பார்த்தீங்கன்னா துரத்திட்டே வந்துட்டுருக்காங்க. ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில, தெரிச்சு ஓடி வந்துட்டுருக்கான். அந்த ஈவெண்ட்டை தான் காட்டுறாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. ஸோ ஒரு பாட்டி வராங்க. இவங்க பார்த்தீங்கன்னா சேர்மேனு, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட்டு. இப்போ ஒரு வெப்சைட் வந்து லான்ச் பண்ண போகிறாங்கல்ல, அதுக்கு ஃபுல் பொறுப்பையுமே இந்த ஜின் அப்படின்றவன்ட்ட தான் கொடுக்கணும்னு இந்த பாட்டி நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஜின்னு தான் இந்த ஃபேமிலியோட வாரிசு. அப்போ ஹீரோ யார் அப்படின்ற மாதிரி கேட்டால் அவனை வந்து தத்தெடுத்து தான் வளர்க்குறாங்க. ஸோ எல்லா தகுதியுமே ஹீரோவுக்கு இருக்குது. இருந்தாலும் இவன் வந்து வளர்ப்பு பையன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவனுக்கு இந்த பொசிஷனை கொடுக்க மறுக்கிறாங்க. ஜின்னு எங்கே, ஏன் அவன் இன்னும் இங்கே வரல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஒரு சின்ன பிரச்சனை தான், அவனை கண்டிப்பாக நான் கூப்பிட்டு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அந்த சைடு அந்த ஜின்னை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா சும்மா நடந்து போயிட்டுருக்கானுங்க. அவங்க மேலெல்லாம் அந்த அட்டைப்பட்டியை தூக்கி போட்டு எண்ணெயை தூக்கி போட்டு பல்ல கலவரம் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் நின்றுட்டுருக்காரு. ஸோ வேகமாக ஓடி போய், சார் என்னை வந்து அரெஸ்ட் பண்ணுங்கள், என்னை வந்து ஹெல்ப் பண்ணுங்கள், ப்ளீஸ் என்னை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. இந்த போலீஸ் பார்க்குறாரு, என்னடா திடீர்னு வந்து அரெஸ்ட் பண்ண சொன்னால் எப்படா பண்ண முடியும் அப்படின்ட்டு. தம்பி ஒன்றும் இல்லை சரியா, ஒழுங்கா வீட்டுக்கு போ அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து போகிறாரு.
இவனுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது, இந்த போலீஸை நம்ம எப்படி அரெஸ்ட் பண்ண வைக்கிறது அப்படின்ட்டு சுற்றி பார்க்குறான். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கப்புள்ஸ் வந்துட்டு கேக் வந்து ஊட்டி விட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த கேக்கை தூக்கிட்டு போய் அந்த போலீஸ்கார மூஞ்சிலே அட்டிக்கிறான் பாருங்க. அவர் செம்மையாக கடுப்பாயிடுறாரு. இப்போ என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, இப்போ என்ன அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. தடா மவனே, உன்னை நான் அரெஸ்ட் பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. ஆனால் ஜின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல காணவே காணாம். ஸோ இப்போது ஜின்னுக்கு பதிலாக ஹீரோ தான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அந்த பாட்டிமா வந்து சொல்கிறாங்க, ஜின்னு வந்து ஒரு அவசர வேலையை மாட்டிக்கிட்டான். ஆனால் உங்களுக்காக ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு. ஆனால் ஹீரோ வந்து காதில் சொல்கிறான், நான் இன்னும் இந்த வீடியோவை செக் பண்ணலை, ஸோ வேண்டாமே அப்படின்ட்டு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நீ வந்து ப்ளே பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிடுது. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா அறகுறையாக பொண்ணுங்க கூடலாம் பயங்கரமாக பார்ட்டி பண்ணிகிட்ருக்கான். ஹாய் கைஸ், என்னால் இந்த மீட்டிங்க்கு வர முடியல, ஏன்னா நான் ரொம்பவே பிஸியாக இருக்கேன் இந்த பொண்ணுங்களோட. அதனால் நீங்களே பார்த்துக்கங்களேன் என் கம்பெனியை, சரிங்களா, டாட்டா பாய் பாய் அப்படின்னு நான் சொல்லிட்டு வச்சிடுறான். இந்த பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரே அசிங்கமாக போயிடுது. இதுக்கப்புறம் ஹீரோயினை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா நேராக அவங்க அப்பாவோட கல்லறைக்கு தான் வந்திருக்கா. அப்பா, நான் திரும்பி வந்துட்டேன், உங்களை தான் என்னால் பார்க்க முடியல அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு வந்திருக்கா, அதாவது அவங்க அம்மா செகண்டாக மேரேஜ் பண்ணியிருக்க வீட்டுக்கு. ஸோ உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அந்த ஹஸ்பண்டோட பொண்ணு இருக்காங்கள, அவங்கள நம்ம தங்கச்சிக்காரின்னு வச்சுக்கலாம். ஸோ அவளுக்கு ஒரு ஃபுட்டை எடுத்து வைக்கிறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா தட்டை அப்படியே டக்குன்னு எடுத்துடுறா. எனக்கு ஒன்றும் தேவையில்லை, உங்கள் ஒரிஜினல் பொண்ணு வந்திருக்கால, அவளை விழுந்து விழுந்து கவனிங்க, எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்ட்டு. ஸோ அவங்களோட ஃபேஸே மாறிடுதோ. ஹீரோயினும் ஒரு மாதிரி தான் பார்க்குறா. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். உங்கள் அம்மா உனக்கு ஒரு பிளைண்ட் டேட் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீ அவனை பார்த்து பழகி கல்யாணம் பண்ணி சீக்கிரமாகவே இந்த வீட்டை விட்டு போயிடறேன், உனக்கு நல்லா இருக்கும்ல அப்படின்ட்டு. ஏன்னா இந்த தங்கச்சிக்காரி இருக்கால, இவளுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க அம்மாவையும் ஹீரோயினும் சுத்தமாக பிடிக்கல. இந்த வீட்டிலேருந்து எப்படியாவது பற்றி விடணும் அப்படின்ற மாதிரியே நினச்சிட்ருக்காங்க. அப்போ அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு, நீ வந்துட்டு என்னோட கம்பெனிக்கு வந்துருமா நாளையிலேருந்து அப்படின்னு. ஸோ இவ செம்ம கடுப்பாயிடுறா. எதுக்கு, இவ ஒழுங்கான ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில் கூட படிக்கலை, எப்படி நீங்கள் நம்ம கம்பெனியில் இவளுக்கு வேலை கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன், அவளுக்கு என்ன டேலண்ட் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காரு. அதெல்லாம் முடியாது, இவ வரக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் இவ பேசுகிறத அவங்க அப்பா கேட்கவே இல்லை. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தேங்க்ஸ் அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. தங்கச்சிக்காரிக்கு தான் செம்ம கோவமாயிட்டு இருக்கு. ஒரு நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸுக்கும் வந்துடுறா. ஆனால் இந்த தங்கச்சிக்காரிக்கு சுத்தமாக பிடிக்கல. கடைசியில் எங்கள் ஃபேமிலி கம்பெனிக்குள்ளேயே நீ வந்துட்டீல அப்படின்னு. ஓ, உங்கள் ஃபேமிலி கம்பெனியா, எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கா, சரி கடுப்பாகவே இருந்துக்கோ அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. இதுக்கப்புறம் அந்த தங்கச்சிக்காரி அவங்க அப்பாட்ட போய் கத்திட்டு இருக்காங்க, நீங்கள் என்ன தான் நினச்சிட்ருக்கீங்க, எதுக்காக நீங்கள் அவளை உள்ளே விடுறீங்க அப்படின்ட்டு. ஸோ இவர் கடுப்பாயிறாரு. உனக்கு அதில் என்ன பிரச்சனை, இவ்வளோ நாள் நீயும் இந்த கம்பெனியில் தான் இருக்க, இந்த கம்பெனியோட வளர்ச்சி ஏதாவது இருக்கா, ஒன்றுமே இல்லை, அப்புறம் எதுக்கு நீ இதெல்லாம் பற்றி பேசுகிற. சரி விடு, உனக்காக ஒரே ஒரு வாய்ப்பு ஒன்று நான் கொடுக்குறேன். இப்போ கூ ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் நம்மளோட ப்ராடக்ட் எல்லாத்தையுமே சேல் பண்ணுறதுக்கு நீ பெர்மிஷன் மட்டும் வாங்கிட்டு வா, நான் உனக்கு போஸ்டிங் போட்டு கொடுக்குறேன் அப்படின்ட்டு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் எல்லாம் தூக்கிட்டு நேராக அந்த ஆஃபீஸுக்கு தான் வந்துட்டுருக்கா. பிஏ வந்து சொல்கிறாரு, உங்களை மீட் பண்ணுறதுக்கு ஹார்ன் ஃபேமிலியிலேருந்து ஒருத்தக்க வந்திருக்காங்க அப்படின்ட்டு. அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் நான் ஏன் மீட் பண்ணோம், அவங்கள போக சொல்லிடுங்க அப்படின்ட்டு. ஆனால் இவ பார்த்தீங்கன்னா கேட்குற மாதிரியே இல்லை, உள்ளே வந்து கத்திட்டு இருக்கா. ஹாய், உங்களை நான் பார்த்ததில் ரொம்பவே சந்தோஷம் அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா உன்னை பார்த்ததில் எனக்கு துளி கூட சந்தோஷம் இல்லை, உனக்கு வந்து கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை, இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவியா அப்படின்ட்டு இவளுக்கு கடுப்பாயிருது. ஸோ எங்கள் கம்பெனி பார்த்தீங்கன்னா போன வருஷம் 37% வந்து சக்ஸஸை வந்துட்டு லீட் பண்ணியிருக்கு. ஸோ எங்கள் கம்பெனியோட ப்ராடக்டை உங்கள் வெப்சைட்டில் வந்து லான்ச் பண்ணுங்கள் அப்படின்ட்டு பயங்கரமாக பேசுகிறா. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முடியாது, என்னோட பிஹேவியரே எனக்கு பிடிக்கல, மரியாதையே வெளியே போ அப்படின்ட்டு அசிங்கப்படுத்திடுறான். அவளுக்கு பயங்கர கோவமாகிடுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளைண்ட் டேட் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க போல் ஹீரோவுக்கு. ஸோ அந்த பொண்ணை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் காரில் வந்துட்டு இருக்கான். அப்போ இவனோட டாக்டருக்கு கால் பண்ணி பேசுகிறான். அவர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயமா ஃபாரின் போயிருக்காரு போல். உனக்கு இப்போ ஓகே தானே அப்படின்னு. நார்மலாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஜஸ்ட் எனக்கு கால் பண்ணேன், ஸோ நான் என்னோடய ஷெடியூல் எல்லாத்தையும் நான் உனக்கு அப்புறமாட்டி சென்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவர் ஃபோனை வச்சிடறாரு. அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அந்த இடத்துக்கு அந்த பொண்ணு வருது, அதாவது ஹீரோ வந்துட்டு மீட் பண்ண வந்த பொண்ணு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 17 நிமிஷம் வந்து லேட்டாக வந்திருக்கீங்க அப்படின்னு. ஓ அப்படியா, அது ஒன்றும் இல்லை, டிராஃபிக்கில் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா
அப்படியே அவளை பார்க்குறா. ஒரு மாதிரி தும்மல் வருது. அப்படியே திரும்பிக்கிறா. ஸோ என்னை மன்னிச்சிருங்க. நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நான் முடிக்கிற வரைக்கும் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குறான் பார்க்குறான் பார்த்துக்கிட்டே இருக்கான். இவளும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா. ஒரு கட்டத்தில் கடுப்பாயிடுறா. என்ன தான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, எப்போ இந்த வேலை முடியும் அப்படின்ட்டு. அது இனி ஒரு 2 மணி நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவளுக்கு கடுப்பாயிடுது. நான் 17 நிமிஷம் தானே லேட்டாக வந்தேன், அதுக்கு நீங்கள் இப்படி தான் நடந்துப்பீங்களா அப்படின்னு. அப்போ நீ என்கிட்ட சாரி கேளு, நான் உன்னை மன்னிச்சிடுறேன் அப்படின்னு. நீ யார் என்னை மன்னிக்கிறதுக்கு அப்படின்ட்டு இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா செம்மையாக கடுப்பாயிருது. அவங்க கூடலாம் மனுஷன் பேசவே முடியாது போடா அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறா. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா இதை எதையுமே கண்டுக்கறல. அவன் வாட்டில் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே புள்ளிங்க மாதிரி வந்துட்டுருக்கா. ஸோ அவங்க அம்மா வந்துட்டு ஒரு பிளைண்ட் டேட் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்துருப்பாங்கல்ல, அதுக்காக தான். ஸோ ஒரு கண்ணாடி போட்டவன் தான் உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோயின் பின்னாடி இருந்து பார்க்குறா. ஓ நீ தானா அவன், நீ செத்தடி அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா நேரில் பார்த்துட்டு மிரள்றான். என்னது இது, ஃபோட்டோவில் பார்க்கவும் நேரில் பார்க்க ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்குது, என்னை ஏமாற்றிட்டீங்களா அப்படின்ட்டு. அட அப்படிலாம் இல்லைப்பா, கொஞ்சம் என் முடிக்கு கலர் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் அப்படின்ட்டு. என்னால் நம்பவே முடியல, இதெல்லாம் பொய் அப்படின்ட்டு. ஆமாப்பா, எங்கள் அம்மா உன்ட்ட பொய் சொல்லியிருக்காங்க, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டர் எடுக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வரா. இவ பார்த்தீங்கன்னா அவங்க ரெஸ்டாரண்ட்லேயே எது காஸ்ட்லியாக இருக்குமோ அதை கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. ஸோ இதுக்கப்புறம் சரிப்பா நம்ம கல்யாணத்தை பற்றி பேசலாமா, கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அப்படின்னு இழுக்கிறா. இங்கே பாருங்க, அப்படிலாம் நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் போக வேண்டாம், ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்கான விஷயங்களை பேசலாம் அப்படின்ட்டு. அப்படியா, சரி உங்கள் ஃபேமிலியில் எவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, எவ்வளோ சொத்து பத்தெல்லாம் வச்சுருக்கீங்க, சொல்லு அப்படின்ட்டு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பாயிருது. என்ன எப்போ பார்த்தாலும் காசை பற்றியே பேசிகிட்டு இருக்க. ஓ நான் மறந்துட்டேன், உங்கள் அம்மா காசுக்காக தானே செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ட்டு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டுருக்கு. ஆமாம் காசு ரொம்ப முக்கியம் தானே அப்படின்ட்டு வாயில் போட்டிருக்க பபிள் கம் எடுத்து கையில் வச்சு இழுத்து விளாண்டுட்டுருக்கா. அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. திரும்பவுமே அந்த பபிள் கம்மை வாயில் போடுறாளா. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு. நீ ஏதோ பணக்காரன் அப்படி இப்படின்னு ரொம்ப சீன் போட்டுட்ருக்கியே, நான் கேள்விப்பட்டேன், நீ அப்படிலாம் ஒரு ஆளே இல்லையாம்ல அப்படின்ட்டு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பதறுது. இல்லையே, யார் சொன்னா அப்படின்ட்டு. நிறுத்தப்பா, நான் எல்லாம் விசாரிச்சுட்டு தான் வந்தேன், எதுக்கு இந்த வெட்டி சீனு அப்படின்ட்டு இவன் ரொம்பவே அடிமட்டத்துக்கு போய் கலாய்க்கிறா. இவனுக்கு பார்த்தீங்கன்னா கட்டுப்பாகி அவன் கையில் வச்சுருந்த ஜூஸ் எல்லாத்தையுமே தூக்கி மூஞ்சியில் ஊற்றி விட்றான். அப்போ மேடம் எந்த மாதிரி ஒரு பையனை வந்துட்டு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. ஸோ டிவியில் பார்த்தீங்கன்னா அந்த ஜின்னோட வீடியோ தான் ஓடிட்டுருக்கு. அந்த வீடியோவில் இருக்கான் பார்த்தியா, ஹூ ஃபேமிலி, அவனை நான் ரிஜெக்ட் பண்ணேன். என்னால் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான் தெரியுமா, அந்த மாதிரிலாம் ஆளை விட்டுட்டு உன்னோட கையை நான் பிடிப்பேன்னு நினைக்கிறியா அப்படின்ட்டு. ஸோ இவன் திரும்பி பார்க்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் இருக்கான். எது, இவரை நீ ரிஜெக்ட் பண்ணியா, ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் அவருக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்ட்டு சண்டை போட்டுட்ருக்கானுங்க. இது எல்லாமே ஹீரோ காதலையும் கேட்டுட்ருக்கு. இதுக்கு நம்ம ஹீரோவும் வரானா. ஸோ அந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான், நீ சொன்னவர் இவர் தானே, இவர் தான் நீ ரிஜெக்ட் பண்ணியோ அப்படின்ட்டு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே பயந்துட்டே திரும்பி பார்க்குறா. அங்கே நிற்கிறது வேற ஆள். ஆத்தாடி, இது ஃபஸ்ட்டு பையனாக இருப்பானோ அப்படின்ட்டு. ஸோ இந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா வெறுப்பேற்றிட்டு இருக்கானா. இருடி நான் உன்னை வெறுப்பேற்றுறேன் அப்படின்ட்டு ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு, டார்லிங் என்ன ரொம்ப வருத்தத்தில் இருக்கீங்களா, என்ன பண்ணுறது, நீங்கள் மேரேஜுக்கு ப்ரப்போஸ் பண்ணியும் நான் வேணான்னு சொல்லிட்டேன், அதனால் நீங்கள் துக்கத்தில் இருப்பீங்க தான், நியாயம்தான், இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்ல அப்படின்ட்டு. ஹீரோ முழிக்கிறான். எது, மேரேஜ் ப்ரப்போசல்ல அப்படின்ட்டு. ஸோ அவன் கண்ணில் இருந்து பார்த்தீங்கன்னா கண்ணீர்லாம் வந்துட்டுருக்கு ஹீரோவுக்கு. அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. ஐயோ டார்லிங் அழுகாதீங்க, எனக்காக நீங்கள் அழுகக்கூடாது, பாத்தியா அப்படின்ட்டு ஹீரோயின் வேற அந்த கண்ணாடிக்கான்ட்ட சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்படியே ஹீரோவோட கண்ணை ஜூம் பண்ணி அப்படியே கண்ணுக்குள்ளே போயிட்டுருக்காங்க. ஹார்ட் பீட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக துடிச்சிட்டே இருக்குது. நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன், இந்த மாதிரி மோசமான ஆட்களை பார்க்கும்போது நீங்களாம் எவ்வளோ பெட்டர்னு எனக்கு இப்போ தான் தோணுது அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போகிறான். ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா போகாதன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாளா. அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே விழுந்துறான் ஹீரோயினுக்கு. என்னால் மூச்சு விட முடியல, என்ன பண்ணுறதுன்னு ஒரு மாதிரி எப்படி தடுமாறிட்டு இருக்கான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கொஞ்சம் டைட்டாக பிடிக்கிறான். அது பார்த்தீங்கன்னா ஹக் பண்ணுற மாதிரி ஆயிடுதோ. இதை எல்லாத்தையுமே இந்த கண்ணாடிக்காரன் பார்த்துட்டு இருக்கானா. என்ன பார்க்குற, ஓடுறாங்கிட்ட அப்படின்ட்டு கத்துறா.
சரி போய் தொலைகிறேன் அப்படின்ட்டு அவனும் கடுப்பாகி அங்கேருந்து போயிட்டுருக்கானா. ஹீரோ பார்த்தீங்கன்னா 2, 3, 1 நான் நார்மலுக்கு வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி ஒரே தள்ளு. இங்கே பார் நீ ரொம்ப ஓவராக பேசிட்ட அப்படின்னு காட்டு பையன் மாதிரி பிடிச்சி தள்ளி விட்றான்ப்பா அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு போயிட்டுருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா நீ யார், எதுக்கு இந்த மாதிரி பொய் சொல்கிற, இன்னொரு டைம் இந்த மாதிரி பொய் சொன்ன அப்படின்னா நான் இன்வெஸ்டிகேட் பண்ணி போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இவ பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிக்காத ஒன்றே ஒன்று அப்படின்னா அந்த கூ ஃபேமிலி தான் அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா போகிறா. இவனுக்கு யார் இவ என்னதான் சொல்கிறான்னு ஒன்றுமே புரியலை. அப்போ பார்த்தீங்கன்னா பில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. மேடம் உங்கள் பில்லு அப்படின்ட்டு. என்னோடய பாய் ஃப்ரெண்ட்டை போய் கொடுங்க அப்படின்ட்டு அவள் போயிடுறா. ஸோ அந்த மேடம் போயிட்டு பில்லை கொண்டு போய் கொடுக்குறாங்களா. சார் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோட பில்லை நீங்கள் பே பண்ணிடுங்க அப்படின்னு. எது, அவள் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நாங்கள் தான் பார்த்தோமே நீங்கள் 2 பேரும் ஹக் பண்ணிட்டு இருந்தீங்களே ப்ளீஸ் பே பண்ணிடுங்க அப்படின்ட்டு ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில, செம்ம கடுப்பாயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எது வரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் என்னோட பாய் ஃப்ரெண்டு, அவன்கிட்ட இந்த பில்லெல்லாம் கொடுங்க அப்படின்ட்டு போயிருந்திருப்பா. ஸோ ஹீரோவுக்கு பயங்கர கோமாயிட்ருக்கு. எப்படியெல்லாம் போய் சொல்லிட்டு போயிட்டா பொய்க்காரி அப்படின்ட்டு. அந்த சைடு நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அவன் அந்த விக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த மேக்கப் எல்லாத்தையுமே கலைச்சிட்ருக்கா. அப்பா இப்போ தான் ரிலீஃபாக இருக்குது அவனை ஓட விட்டதுக்கு அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்கா. அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க, என்னம்மா எப்படி போச்சு, நல்ல விதமாக இருந்ததா அப்படின்ட்டு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் இப்பெல்லாம் அரேஞ்ச் பண்ணாதீங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்கலை அப்படின்ட்டு. அப்போ அந்த தங்கச்சிக்காரி வேற வந்துடுறா. ஆமாப்பா சீக்கிரம் உங்கள் அம்மா சொன்ன மாதிரியே கல்யாணம் பண்ணிட்டு போயிடுற, அப்போதான் அடுத்தவங்க வீட்டில் உட்காந்து திங்கிறோமே அப்படின்ற எண்ணம் உனக்கு போகும் சரியா அப்படின்ட்டு ரொம்பவே டீஸ் பண்ணுறா. ஸோ இவளுக்கு செம்ம கடுப்பாயிட்ருக்கு. இதுக்காக தான் நீங்கள் எங்கள் அப்பாவை விட்டுட்டு இவங்க அப்பாவை கல்யாணம் பண்ணீங்களா அப்படின்ட்டு. இவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஒரு நிமிஷம் வாயை மூடுறியா, என் பொண்ணுக்கிட்ட ஏன் இப்படி பேசுகிற அப்படின்ட்டு அந்த தங்கச்சிக்காரியை வேற திட்டுறாங்க. இது என்னோட வீடு, நான் என்ன வேணால் பேசுவேன், என்ன வேணால் பண்ணுவேன். அப்படி உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணை கூப்பிட்டு வெளியே போங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப திமிராக சொல்லிகிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கும் என்ன சொல்கிறதுனே தெரில. ஸோ அவள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுறா. இந்த அம்மாவுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தனியாக போய் ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. என்னடா இந்த பொண்ணு இப்படிலாம் பேசுகிறாளே அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரெடியாகி ஒரு மிஷினுக்கு மேலே நின்றுட்டுருக்கான். இது பார்த்தீங்கன்னா தலையிலேருந்து கால் வரைக்கும் ஸ்கேன் பண்ணி சொல்லிகிட்ருக்கு. உங்களுக்கு ஹார்ட் பீட்டு அப்புறம் பல்ஸு இந்த விஷயங்கள் எல்லாமே ஆவரேஜுக்கு ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்குறான். ஹீரோயின் வந்து அந்த கஃபேயில் ஒரு அராஜகம் பண்ணியிருந்திருப்பாள்ல. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வருது. இவ பொய் சொல்கிறதுல ஒரு பிஹெச்டி வாங்கியிருந்திருப்பா போல், மான்ஸ்டர் அவ அப்படின்ட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கான். அந்த நேரம் அவனோட பிஏ வந்து கால் பண்ணுறாரு, ஜின்னு வந்துட்டு இங்கே தான் இருக்கான் சீக்கிரம் வாங்க அப்படின்ட்டு. ஸோ இவனும் பயங்கரமாக கிளம்பி போயிட்டுருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி ஆப்போசிட்டில் வந்துட்டுருக்கான். ஸோ இவன் ஒரு டேர்னிங்கில் திரும்புகிறானா வேகமாக, தெரியாமல் ஹீரோயினை வந்து இடிச்சிட்றான். அவள் பார்த்தீங்கன்னா டபக்குன்னு கீழே விழுந்துடுறா. இவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ வேகமாக வந்து பார்க்குறோம், ஐயோ உங்களுக்கு என்னாச்சு வாங்க அப்படின்ட்டு. ஆனால் இவன் பார்க்குறாள திரும்பவும் நீயாடா அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா கை கொடுக்குறான், வாங்க தூக்கி விடுறேன் அப்படின்ட்டு. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா துளி கூட மதிக்கலை. அவள் வாட்டில் எந்திரிச்சிட்ருக்கா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் வாங்க நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவன் வந்துட்டு அதை மதிக்கவே இல்லை. அவளோட பேக் வந்து கீழே விழுந்துருக்குமா, அதை எடுத்து போட்டுட்டு அப்படியே நொண்டி நொண்டி நடந்து வந்துட்டுருக்கா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காசெல்லாம் எடுத்து கொடுக்குறான். இந்தாங்க இதை வச்சுக்கோங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா கடுப்பாக அந்த காசை வாங்கிட்டுருக்கா. இதுக்கப்புறம் அவன் பார்த்தீங்கன்னா விசிட்டிங் கார்டு கொடுக்குறான். ஸோ இதை வச்சுக்கோங்க, எனக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் ஏதாவது உங்களுக்கு எமர்ஜென்சினா அப்படின்னு. ஸோ இவன் வாங்க மாட்றா. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே கையில் திணிச்சு வச்சுட்ருக்கான். இவன் அப்படியே முறைச்சி பார்த்துட்டே இருக்கா. மறந்துடாதீங்க கால் பண்ணுங்க அப்படின்ட்டு. மாதிரியா ஹீரோயினை பார்த்துட்டு காருக்குள்ளே ஏறுறான். கண்ணாடி வழியாக பின்னாடி பார்க்குறான். இவன் பார்த்தீங்கன்னா அந்த விசிட்டிங் கார்டை தூக்கி போட்டுட்டு நடந்து போயிட்டுருக்கா. ஸோ இவனுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரி எல்லாம் நேரம் அப்படின்ட்டு கார் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான். ஒரு பப்பில் தான் அந்த ஜின்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குடிச்சிட்டு ஜாலி பண்ணிகிட்ருக்கான். ஸோ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் அந்த பிஏவும் வந்துட்டுருக்காங்களா. ஸோ இந்த ஹீரோ வரும்போதெல்லாம் பிஏ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரே மாதிரி அடிச்சுட்டே இருக்கான். அது என்ன அப்படின்றது தெரியலை.
ஸோ ஹீரோவை இவன் பார்த்துட்றான் ஜின்னு. அதனால அவன் அங்கேருந்து தெரிச்சு ஓடிட்டுருக்கானா. ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா துரத்திட்டே வந்துட்டுருக்காங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்து ஹீரோட மூஞ்சியில் காட்டுறான். ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் க்ளீனாக இருக்கணும்ல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் காமிச்சா ஓடி போயிடுவான் அப்படின்ட்டு. அவனும் பார்த்தீங்கன்னா இங்கிட்டும் அங்கிட்டும் தப்பிச்சுட்டே இருக்கான். ஸோ ஒரு கட்டத்தில் இவன் பார்த்தீங்கன்னா அங்கிட்டிருந்து ஓடி போயிடுறான். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக துரத்திட்டே வந்துட்டுருக்கான். லாஸ்ட்டில் ஜின்னுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே முட்டுக்கட்டை ஆயிடுது. போகிறதுக்கு வழியே இல்லை. திரும்பவும் ஏறி வரானா. ஹீரோ அங்கே வந்துடுறான். இங்கே பாரு மைக்கு, இங்கே கிட்ட வராத அப்படின்ட்டு. ஹீரோ பேர் பார்த்தீங்கன்னா மைக்கே. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து குதிச்சிருவேண்டா, கிட்ட வராத வராத அப்படின்ட்டு. நான் வேணா ஹெல்ப் பண்ணவா நீ சாகிறதுக்கு அப்படின்ட்டு மைக் சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கான். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அந்த இதுலேருந்து இறங்கி கீழே குதிக்கிற மாதிரிலாம் போயிட்டுருக்கான். இங்கே வா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறேன்ல, நீ ஏன் இவ்வளோ ரிஸ்க்காக இது பண்ணுற அப்படின்ட்டு. ஸோ இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த மாதிரி பண்ணாத மைக்கேல், என்னால் கம்பெனியை டேக் கேர் பண்ணிக்க முடியாது அப்படின்ட்டு. நான் சொல்கிற விஷயங்களை மட்டும் பண்ணு போதும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். இல்லை இல்லை என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கானா. அப்போ நீனே கீழே குதிச்சிரு அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே விட்டுறான். இவன் வந்துட்டு ஜஸ்ட் மிஸ்ஸில் பிடிச்சிக்கிறானா. மைக்கேல் எனக்கு சாக வேணாம், நான் சாக வேணாம், தயவு செஞ்சு பிடிச்சிக்கோ அப்படின்ட்டு. அப்போ நான் சொல்கிறத கேளு, நீ வந்து ஜாயின் பண்ணிக்க அப்படின்ட்டு. ஏன்டா பாவி இப்படி வச்சு தான் கேட்பியாடா அப்படின்ற மாதிரி கீழே பார்த்தா கீழே தரை கேட்டுறதுலாம் தான் இருக்குது. இங்கன்னா அங்கேருந்து குதிச்சு டாட்டா பாய் பாய்லாம் சொல்லிட்டு ஓடிட்டுருக்கான். ஹீரோக்கு தான் என்ன பண்ணுறதுனே தெரில. இதுக்கப்புறம் அந்த தங்கச்சிக்காரியை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பாக உட்காந்துட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோ வந்துட்டு காலையில் ரொம்பவே நோஸ் கட் பண்ணி விட்ருப்பான்ல, அதெல்லாம் யோசிச்சு தான். அப்போ பார்த்தீங்கன்னா டிவியில் ஒரு ப்ரோக்ராம் ஓடிட்டுருக்கு. அதாவது காலையில் நடந்திருக்கும்ல ஒரு ஈவெண்ட்டு, அதை தான் பார்க்குறா. ஓ ஜின்னு தான் இதுக்கு இன்சார்ஜா, அப்போ தான் இந்த வேலை எனக்கு ரொம்பவே ஈஸியாச்சு அப்படின்ட்டு ஒரு மாதிரி பிளானை போட்டு விட்ருக்கா. ஸோ நேராக பார்த்தீங்கன்னா அந்த ஜின்னு இருக்கிற இடத்துக்கு தான் வந்து கத்திகிட்ருக்கா, ஜின்னு அப்படின்ட்டு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவன் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறா, லியான்ஷு இங்கே திரும்ப வந்துட்டா அப்படின்ட்டு. என்ன சொல்கிற, அவள் எங்கே இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அப்போது நீ எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும், அப்போ தான் அவள் எங்கே இருக்கா அப்படின்றத நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டேன். ஸோ இவனு பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறானா. இவன் அந்த அக்ரிமெண்ட்டை தூக்கி கொடுக்குறா, இதில் சைன் பண்ணு, அப்போ தான் நான் சொல்லுவேன் அப்படின்ட்டு. அப்படியே நைட்டு போல் ஜின்னை கட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குடிச்சிட்டு லியான்சு நீ லாஸ்ட்டாக இங்கே வந்துட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். லியான்சு அப்படின்றது நம்ம ஹீரோயின் தான். ஹீரோயினுக்கும் இவனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றது தெரியல. இதுக்கப்புறம் மார்னிங் போல் அந்த தங்கச்சிக்காரியை கட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலை தூக்கிட்டு வேகமாக வந்துட்டுருக்கா. ஸோ போயிட்டு படார்னு ஹீரோவோட டேபிளில் போட இவன் பார்த்தீங்கன்னா பார்க்குறான், நான் ஃபைனலாக முடிச்சிட்டேனே இந்த வேலையை அப்படின்ட்டு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அந்த ஜின்னு வந்து சைன் பண்ணியிருக்கான். அவனுக்கு செம்ம கடுப்பாக இருக்கு. நெக்ஸ்ட் டைம் நான் உங்கள் அப்பாவை மீட் பண்ணேன் அப்படின்னா உங்கள் பொண்ணுக்கு கொஞ்சம் மேனஸை கற்றுக் கொடுங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னு இவ கடுப்பாக எங்கேருந்து போயிட்டுருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோக்கு என்ன வேலை, அந்த தம்பிக்காரனை தூக்கி போட்டு மிதிக்கணும்ல. ஸோ அதனால தான் அங்கே வந்துட்டுருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு மட்டையாகி கிடக்கான். பிஏ பார்த்தீங்கன்னா இருங்க உள்ளே வந்துடாதீங்க அப்படின்ட்டு ஸ்ப்ரேயெல்லாம் அடிச்சிட்ருக்கான். ஸோ அந்த ஸ்ப்ரேலாம் அடித்து தான் ஹீரோ வந்துட்டுருக்கான். அவன் போயிட்டு எழுப்புறான். ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா நல்லா மட்டையாயிட்டான் போல். ஸோ கத்துறான், ஆனாலும் எந்திரிக்கவே மாட்டானா. ஹீரோ பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்து மூஞ்சிலே ஊற்றி விட்டுறான். ஸோ இவன் பதறி போய் எந்திரிக்கிறான். மைக்கேல் நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு. அப்புறம் சேர்மனு ஹீரோ அப்புறம் இந்த ஜின்னு 3 பேர் தான் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சேர்மன் வந்து கிளின்னு கிளிக்குது, ஏன்டா இந்த கம்பெனியே நீ பார்த்துக்க மாட்ட, அப்புறம் எதுக்காகடா நீ அக்ரிமெண்ட்டில் சைன்லாம் பண்ணுற, அதுவும் இந்த கம்பெனியை பற்றி உனக்கு என்ன தெரியும், எதுவுமே தெரியாமல் இப்படி நீ சைன் பண்ணியிருக்க அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஹார்ன் கம்பெனி வந்து ரொம்பவே நல்ல கம்பெனி தான், இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறான். சொல்லு மைக்கேல் சொல்லு அப்படின்ட்டு. இவனு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நீ சைன் பண்ணனால நீனே இதை இன்சார்ஜாக எடுத்துக்கோ அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா போட்டு விட்டுறான். இவன் பார்த்தீங்கன்னா என்ன அப்படி சொல்கிற அப்படின்ற மாதிரியே பார்க்குறான். எனக்கு இந்த மேனேஜ்மெண்ட்டை பற்றியெல்லாம் ஒரு ப்ரொஃபஸர் வந்து டீச் பண்ணுவாங்க கற்றுக்க அப்படின்ட்டு. இல்லை என்னால் படிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. மைக்கேல் நீ ஏதாவது சொல்ல, ஏன் அப்படி அமைதியாக உட்காந்துருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஒரு நல்ல ஐடியாவை தான் தோணுது அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பாயிட்ருக்கான், அட போங்கடா அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் அந்த தங்கச்சிக்காரியை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே மாதம் உள்ளே வந்துட்டுருக்கா அவங்க கம்பெனிக்குள்ளே. ஏன்னா அந்த ப்ராஜெக்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டால, அதனால் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ட்ரீட்லாம் கேட்குறாங்க. கண்டிப்பாக நான் வைக்கிறேன் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி எல்லா மேனேஜரையும் மீட்டிங்க்கு வர சொல்லுங்கள் அப்படின்னு. இந்த மீட்டிங்க்கு எல்லாருமே கேதர் ஆகியிருக்காங்க, ஆனால் நம்ம ஹீரோயினை தவிர. ஸோ தங்கச்சிக்காரிக்கு செம்மையாக கடுப்பாயிட்ருக்கு, எங்கே போனா அப்படின்ட்டு.
அப்போ ஒரு பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கா, அவங்க வந்துட்டு ஏதோ பெர்மிஷன் போட்டிருக்காங்க. இந்த மீட்டிங்கை அவங்களுக்கு பதிலாக என்ன அட்டென்ட் பண்ண சொன்னாங்க அப்படின்ட்டு. ஸோ இவ பேர் பார்த்தீங்கன்னா சூடலுக்கு பயங்கர கடுப்பாயிட்டு இருக்கு. வேணா அவங்க வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு மீட்டிங் வச்சுக்கரலாம் அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்கிறாரு. ஸோ இவளுக்கு இன்னுமே கடுப்பாயிட்டு இருக்கு. அவள் ஒருத்திக்காக திரும்ப திரும்பலாம் நம்ம வந்துட்டு பிளானை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. சரி அதை விடுங்க. வரப்போகிற ஒரு ஃபேஷன் ஷோவுக்கு நம்ம வந்துட்டு நிறைய டிசைன்ஸை வந்துட்டு ஷோ பண்ணோம். ஸோ அதை நீங்கள் பயங்கரமாக ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் காசிப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோ வந்து லான்ச் பண்ணியிருக்கான்ல, அந்த வெப்சைட்க்கு வந்துட்டு டிசைனர்ஸ் எல்லாருமே தேவைப்படுறாங்க. அதுவும் ஹை ஸ்டாண்டர்டாக இருக்கணுமா குவாலிஃபிகேஷன். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஹீரோயின் தான் அங்கே போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து ஃபாரின்லலாம் படிச்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு. இதை பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் கேட்குறான். அவளுக்கு செம்மையாக கடுப்பாகுது. ஸோ என்ன இங்கெல்லாம் காசி பேசிகிட்டு இருக்கீங்க, அதுவும் என்ன சேர்த்து பேசாமல் அப்படின்ட்டு. இதை எந்த ரகத்தில் சேர்க்கறதுனே தெரியல. லியான்சுவை தான் காட்டுறாங்க. இவ இப்போ தான் ஆஃபீஸுக்கு வந்துட்டுருக்கா. ஆக்சுவலாக அவள் காலில் அடிபட்டிருக்கும்ல, நேற்று நைட்டு ஹீரோ வந்து ஏற்றிருப்பாங்களே, அதுக்கு தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருப்பாப்பில். நொண்டி நொண்டி வந்துட்டுருக்கா, நடக்கவே முடியலை. ஸோ தங்கச்சிக்காரி வந்துடுறா. நீ என்ன நினச்சிட்ருக்க, ஒழுங்கான டைமுக்கு ஆஃபீஸ்க்கு வரமாட்டியா அப்படின்னு. அட நான் தான் கால் பண்ணி பெர்மிஷன் கேட்டேன்ல, அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு. யார்கிட்ட கேட்ட? நான் வந்து அங்கிள்கிட்ட கேட்டேன். சரி அப்போ அந்த லெட்டரை கூட அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இங்கே பார் எங்கிட்ட லெட்டர்லாம் எதுவும் இல்லை, சும்மா சீன் போடாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ இவளுக்கு கடுப்பாகுதா. சரி அந்த ஷோகேஸ்க்கு நீ என்ன ரெடி பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எல்லா டிசைனுமே நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அவளோட அந்த நோட் புக்கை தான் காமிக்கிறா. இதை பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் பார்த்துட்ருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ லான்ச் பண்ண அந்த ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்காக டிசைனர் எல்லாத்துக்குமே இன்டர்வியூ வச்சு எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ யாருமே ஹீரோக்கு பிடிக்கல போல். ஸோ வரிசை எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. இந்த ஜின்னு பையன் இருக்கான் பாருங்க, அவன் தூங்கி தூங்கி விழுந்துட்டுருக்கான். முடிஞ்சிச்சா அப்படின்ட்டு. ஹீரோக்கு செம்மையாக கடுப்பாயிட்டுருக்கு. ஸோ கடைசியாக அந்த ஸ்டூடெண்ட் இருக்கால்ல, அவள் தான் அந்த இன்டர்வியூக்கு வந்து உட்காந்துட்ருக்கா. ஸோ அவளோட அந்த டிசைன்ஸ் எல்லாத்தையுமே ஹீரோ வந்து பார்த்துட்டு தான் இருக்கான். அப்புறம் நான் ஒரு டிசைன் வந்து புதுசாக வச்சுருக்கேன். அது வந்துட்டு எங்களோட கம்பெனியில் இன்னுமே நாங்கள் ரிலீஸ் பண்ணலை. ஆனால் அது உங்களுக்கு நான் பர்சனலாக காட்டுறேன். நீங்கள் என்ன வந்துட்டு ஹையர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிசைன் வந்துட்டு நம்ம கம்பெனியில் தான் ரிலீஸ் ஆகும் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு. ஸோ அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. இவளை பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணிடுறான். ஆனால் ஒரு கொஷின் கேட்குறேன். நீங்கள் டிசைன் பண்ண முன்னாடி இருக்கிற அந்த ஸ்டைலுக்கும் இப்போ நீங்கள் அந்த ஃபோனில் காமிச்ச டிசைனுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்கே, என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவ பார்த்தீங்கன்னா அப்படியே தடுமாறுறா. சில விஷயங்களை யோசிச்சு பார்க்குறா. ஆக்சுவலாக ஃபோனில் காமிச்சிருக்கல, இது பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட டிசைன் தான். யாருமே இல்லாத நேரம் ஹீரோயினோட அந்த நோட் புக் எடுத்து எல்லா டிசைனுமே இவள் வந்து ஃபோட்டோ எடுத்திருக்கா. ஸோ அந்த விஷயங்களை தான் யோசிச்சு பார்க்குறாளா. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை சார், டிசைனர்ஸ் எப்போவுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டைலை மாற்றிட்டு தானே இருப்பாங்க. ஸோ அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சமாளிச்சிட்றா. ஸோ இதுக்கப்புறம் அவளையும் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணிடுறானுங்க. ஸோ அப்படியே டிசைனிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சு அந்த ஷோகேஸும் நடந்துகிட்ருக்கு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கா. அப்போ ஹீரோ மேலே தெரியாமல் பார்த்தீங்கன்னா மோதிடுறா. அவளோட திங்ஸ் எல்லாமே கீழே விழுந்துருது. ஸோ ஹீரோவும் பார்க்குறான், அவ தானே அப்படின்ட்டு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்திட்டு இருக்கா. கண்ணு தெரியாத உனக்கு, பார்த்து வரமாட்டியா அப்படி. ஹீரோவோட பிஏ பார்த்தீங்கன்னா செம்மையாக கடுப்பாயிடுறான். ஏம்மா நீ தானம்மா வந்து மோதுன, ஒரு சாரி கூட கேட்க மாட்டியா, நீ பாட்டில் பேசிட்டே போகிற அப்படின்ட்டு. எது நான் மோதுனனா, நீ பார்த்தியா, நான் ஒன்றும் மோதலை அப்படின்ட்டு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்பி பார்க்குறான். அப்போ வாயை திறந்தாலே பொய் மட்டும்தான் அவளுக்கு வரும் போலையே அப்படின்னு. அன்னைக்கு என்னமோ பார்க்க பாவமாக இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன், இன்னைக்கு என்னமோ வாய் கிளிய பேசுகிற அப்படின்ட்டு. இவளுக்கு செம்மையாக கடுப்பாயிருது. நான் என்ன நடிச்சேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு. ஆமாம், அன்னைக்கு காலில் அடிப்பட்ட மாதிரி ரொம்பவே சீன் போட்டு என் காசு எல்லாத்தையுமே ஆட்டையை போட்டு தானே போனேன் அப்படின்ட்டு. இவளுக்கு கடுப்பாயிருது. நான் உங்ககிட்ட காசு கேட்டேனா அப்படின்ட்டு. நீ காசு கேட்கல தான், ஆனாலும் இந்த காசை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீல. ஆமாம், நீ இடிச்ச, எனக்கு கால் வலிச்சிச்சு, அதனால நான் வாங்கிக்கிட்டேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு. நீ ஃப்ராடு தான், பக்கா ஃப்ராடு தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும்போது இவளுக்கு கட்டுப்பாயிருது. எதை வச்சியா சொல்லிட்டு இருக்க அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு நான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டேன், ஆனால் நீ வரவே இல்லை. செகண்டு, உன்னோட கால் வந்து அடிப்படவே இல்லை, நீ நல்லா தான் நடந்து போயிட்டு இருந்த. அதுவும் இல்லாமல் நான் கொடுத்த அந்த விசிட்டிங் கார்டை தூக்கி போட்டுட்டு காசை மட்டும் எடுத்துகிட்டு போனேன். அப்போ நீ ஃப்ராடு தானே, என்னை ஏமாத்தினில அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்மையாக கடுப்பாயிடுறா. ஓ அப்படியா, இங்கே பாரு, நீ ஒன்றும் போலீஸ் ஒன்றும் கிடையாது, நான் கிரிமினலும் கிடையாது. நீ கேட்குற கொஷின் எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் பண்ணணும் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட பேசவே எனக்கு பிடிக்கலை. ஏன் தெரியுமா, நீ ரொம்ப அன்னாயிங்காக ரொம்பவே டிஸ்கஸ்டிங்காக இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா.
இவனுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பாயிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா கடுப்பாயிரான். இங்க பாரும்மா நீ ரொம்ப பேசிட்டு இருக்க. இவர் யாரு தெரியுமா? கு ஃபேமிலியோட பிரசிடென்ட் அப்படின்னு. அப்படியா? என்னவா வேணா இருந்துட்டு போகட்டும். இந்த கு ஃபேமிலியை கேட்டாவே எனக்கு கடுப்பா இருக்கு அப்படின்ட்டு அவ அங்கேருந்து போறாளா? ஸோ ஹீரோ கேட்குறான், இதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு. நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணா நான் உன்னோட ஃபஸ்ட்டு லவ்னு சொல்கிறேன் போடா என்ன அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்காளா? ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பாயிட்டுருக்கு. ஸோ பிஏ பார்த்தீங்கன்னா விடுங்க சார் அவட்ட போய் பேசிகிட்டு இருக்காம வாங்க ஃபஸ்ட்டு நம்ம போய் ஈவெண்ட்டை பார்க்கலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போயிடுறான். அந்த சைடு அந்த சூடானை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஹீரோவோட கம்பெனி சார்பாக தான் இந்த மாடல் எல்லாத்தையுமே ப்ரெசென்ட் பண்ணிகிட்ருக்கா ரிப்போர்ட்டர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ இதை வந்துட்டு நம்ம ஹீரோவும் பிஏவும் பார்த்துட்ருக்காங்க. ஹீரோ கிட்ட சில கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. ஆனால் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இவ இப்போ சொல்லிட்டு போனதான் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. ஸோ அப்படியே யோசிச்சு பார்க்குறான், கண்டுபிடிச்சிடுறான் இவ தான் அந்த கஃபேயில் வந்து பிரச்சனை பண்ணவ அப்படின்னு. இவளை தேடி தான் வந்துட்டுருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க கம்பெனி மாடல் மாதிரி ஒரு மாடல் இருக்கு. ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறான், ஆமாம் இதை டிசைன் பண்ணது யார் அப்படின்னு. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துடுறா. திரும்பவும் நீயா அப்படின்ட்டு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா நீ தானே அன்றைக்கி அந்த கஃபேக்கு வந்து தேவையில்லாமல் பொய்யெல்லாம் சொன்னது அப்படின்ட்டு. பாரா உன் மூளை வேலை செய்யுதா அப்படின்ட்டு பயங்கரமாக இரிட்டேட் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்ட்டு. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா இவங்க தான் எங்களோட டிசைனர் அப்படின்னு. ஓ நீ பொய்க்காரி மட்டும் கிடையாதா, அடுத்தவங்களோட மாடலையும் திருடியா நீ அப்படின்ற மாதிரி கேட்குறான். இவளுக்கு செம்மையாக கடுப்பாயிட்டு இருக்கு, இது என்னோட டிசைன் அப்படின்ட்டு. அந்த இடத்துக்கு பிஏ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடனை கூப்பிட்டு வந்துடுறாரு. இவ பார்த்தீங்கன்னா என்னம்மா நடிக்கிறா, போய் அந்த இதை பார்த்துட்டு அட இது என்னோட டிசைன், இதை நீ காப்பி பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்பி பார்க்குறா ஷாக் ஆகி. இது என்னோட டிசைன் அப்படின்ட்டு. என்ன பேசிகிட்டு இருக்க, இது என்னோட மாடல். நான் மறந்துட்டேன், நீ வந்துட்டு ஒரு மொக்க காலேஜில் தானே படித்த, அது மட்டும் இல்லாமல் உனக்கு கொஞ்சம் கூட எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, அதனால தானே அடுத்தவங்களோட மாடலை திருடி இந்த மாதிரி வந்திருக்க அப்படின்ட்டு. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரில, அவள் ஷாக்கிங்கில் இருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா எதனாச்சும் பேசு, அப்போ இதான் உண்மையா, அதை நீ அக்செப்ட் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவளுக்கு செம்ம கடுப்பாயிட்ருக்கு, என்னடா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. அந்த ஸ்டூடெண்ட் வேற, ஆமாம் அதனால தான் இவளுக்கு பேச்சுவார்த்தையே வரல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ஏற்றி விட்டுட்ருக்கா. இவ பார்த்தீங்கன்னா இங்கே பாரு என்னை பற்றி உனக்கு தெரியும்ல, நான் ரிவெஞ்செல்லாம் பயங்கரமாக எடுப்பேன், தேவையில்லாமல் என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா என்ன பயமுறுத்துறியா, எனக்கு ரொம்பவே ஃபன்னாக இருக்குப்பா, அடுத்தவங்களோட மாடலை திருடி அதுக்கு நீயே விக்டிமாக இருக்க பார்த்தியா, ரொம்ப ஃபன்னியாக இருக்குது அப்படின்னு. ஹீரோயினுக்கு செம்மையாக கடுப்பாயிட்ருக்கு. இங்கே பாரு இது என்னோட மாடல், தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்னு. அப்போனா நீ என் கண்ணை பார்த்து பேசு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லும்போது, ஏன் உன் கண் என்ன யார் பொய் சொல்கிறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்குமா, அப்போனா அவளை உன் கண்ணை பார்த்து பேச சொல்லு, ஏன்னா அவள் தான் பொய் சொல்கிறா அப்படின்ட்டு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா கத்துறா, இங்கே பாரு இந்த மாதிரி பேசாத, என் மாடல் எதுக்கு நீ திருடின அப்படின்ட்டு. ஸோ சுற்றி நிற்கிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க, எது திருடினாங்களா, காப்பி அடிச்சாங்களா, யார் என்ன எப்படி அப்படின்ட்டு. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ க்ரௌடை பார்த்தோன்னா என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.